96 வருஷமாக ஒரு உணவகம் இயங்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பழைய ஹோட்டலுக்கு தான் நான் போயிருந்தேன். ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளில் செஞ்ச 2 விதமான கூட்டு பொரியலோட அமக்கலமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டேன். அளவு சாப்பாடு தான், ஆனால் அதிகமான கூட்டு பொரியல் கொடுக்குறாங்க. அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டுக்காகவே இங்கே போய் இன்னொரு முறை சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் ரீசெண்டாக மயிலாடுதுறை போயிருந்தேன். மயிலாடுதுறையோட முக்கியமான அடையாளங்கள்னால் 3 இடங்களை சொல்லலாம். மயூரநாதர் கோயில், மயிலாடுதுறை மணிக்கூண்டு, அப்புறம் நம்ம காளியாக்குடி ஹோட்டல். 1943ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மணிக்கூண்டை விடவும் பழமையானது 1931ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட காளியாக்குடி ஹோட்டல். மணிக்கூண்டுக்கு மிக அருகில் முக்கியமான கடைகள் இருக்கும் பட்டமங்கலம் தெருவில் தான் இருக்குது நியூ காளியாக்குடி காஃபி ஹோட்டல். 96 ஆண்டுகள் பழமையான இந்த ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க. நான் தலைவாழை இலை சாப்பாடு சாப்பிட்டேன். சர்வர் கொண்டு வந்த வாழை இலையை பார்த்து அசந்து போயிட்டேங்க. டேபிள் நீளத்துக்கு இருந்துச்சு அந்த இலை. ஒவ்வொரு சாப்பாட்டு ஐட்டத்துக்கும் இடையே நிறைய கேப் இருக்கிற மாதிரி பரிமாறினார் சர்வர். சாப்பாடு ஐட்டம்ஸ் மிக்ஸ் ஆகாமல் திருப்தியாக சாப்பிட முடிஞ்சுது. இலையில் மட்டும் தாராளம் காட்டில் காய்கறி அளவும் நிறையவே கொடுக்குறாங்க. 2 டைப்பு கூட்டும் ஒரு பொரியலும் உண்டு. கூட்டும் பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால அதை எல்லாம் சாப்பிட்டு முடித்து செகண்ட் சர்விங் கேட்டேன். 2வது தரம் கொடுக்குற காய்கறி அளவு கூட எவ்வளவு தாராளமாக இருக்குது பாருங்கள். சாப்பாட்டு மெனுவில் என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்கிறேன். லெமன் ஊறுகாய், முட்டைக்கோஸ் கூட்டு, நிறைய காய்கறிகளை சேர்த்து செஞ்ச கதம்ப கூட்டு, கேரட் பொரியல், சேமியா பாயசம், சாதம், வெண்டைக்காய் சாம்பார், பூண்டு ரசம், வத்த குழம்பு, கெட்டி மோர். அவங்க இலையில் வச்ச எல்லா ஐட்டமுமே நல்ல டேஸ்ட்டு. வழக்கமாக ஹோட்டல்கள் எல்லாத்துலேயும் காரக்குழம்பும் வத்த குழம்பும் ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த வத்த குழம்பு அளவான காரத்தோட நல்லெண்ணெய் வாசனையோட அமக்கலமாக இருந்துச்சு. அந்த லெமன் ஊறுகாய் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்ச மாதிரியே இருந்தது. நிறைய நாள் வச்சு பயன்படுத்துகிற ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அளவுக்கு அதிகமாக உப்பு போட்டுருவாங்க ஹோட்டல்களில். காளியாக்குடி ஹோட்டலில் அப்படி இல்லை. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஊறுகாய் போடுவாங்க போல். சுவைக்கு மட்டுமே தேவையான அளவு தான் உப்பு இருந்துச்சு. மோர் சாதத்துக்கு லெமன் ஊறுகாயும் வத்த குழம்பையும் தொட்டு சாப்பிட்டேன். சூப்பர் காம்பினேஷன். மொத்தத்தில் காளியாக்குடி சாப்பாட்டில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், நல்ல சுவை, உடலுக்கு கெடுதல் செய்யாத உணவு, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஒரு சாப்பாடு 120 ரூபாய். ஒரு காலத்தில் இருந்த தரமும் சுவையும் இப்போ இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கூட மயிலாடுதுறையில் இருக்கிற ஹோட்டல்களில் இதுதான் பெஸ்ட். ஏசி வசதி, நல்ல சுத்தமான பெரிய டைனிங் ஹால், நல்ல சர்வீஸ். அதனால் நிறைய பேர் இங்கே சாப்பிட வராங்க.